என்ன யாரும் அசைக்க முடியாது, ஆட்டிக்க முடியாது. என்ன யாரும் ஆட்டிக்க முடியாது. அப்பா என் மேல கோவப்படாத. புள்ள நேருக்கு நேரு நின்னா கேக்குறேன், மரியாதை கேக்குறேன். உன்னை ஒரு வாட்டி சுத்தி வந்து கேக்குறேன், எனக்கு பாக பிரிவினை வேணும், பிரிச்சு கொடு சொத்து. அடே அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் என் குதிரையை மறந்துட்டேன். டே கண்ணா கொஞ்சிடுறா, உனக்கு தீனி நான் போடுறேன், உனக்கு பசிச்சா நான் போடுறேன்டா. ஏண்டா உடனே மயிர உனக்கு இவ்வளவு நீளம், சாப்பிடுறா. கையில கொடுத்தாதான் சாப்பிடுயா? இறையா என்னடா இது? உனக்கு என்ன கவலை? வயசானமா இருக்கிறியா? எனக்குதான் எவ்வளவோ கவலை. நான் ஒண்ணு மாத்திரம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் தண்ணி போட்டுக்கிறேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிடாத, கோச்சுக்குவான். ஏன்டா தனியாவா குடிச்சேன்னு. நான் என்ன கேக்குறேன், என் பாகத்தை பிரிச்சு கொடுன்னு கேக்குறேன், அவ்வளவுதான். குட்டானப்பா தண்ணியே குடுக்கல நானு, அதுக்கு நீ பாகம் கொடுக்க கூடாதா? சொல்லாமல. கங்கா டேய், இந்த நியாயத்தை பஞ்சாயத்து பண்ணலாம்டா உங்க அப்பா கிட்ட. இது பாரு கங்காப்பா, 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 எனக்கு காண வருது கங்காப்பா. நான் என்ன கேட்டேன்? பாகம் கேட்டேன், அவ்வளவுதானே. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நான் ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையன். நான் வந்து பெரியவங்க முன்னாலெல்லாம் குடிக்கிறதே இல்லை, குடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு பெரியவனை தெரியறது இல்லை. நான் சொல்றேன், ஒழுங்கா மரியாதையா பாகத்தை குடுக்கல நான் சுட்டுடுவேன். 1 2 3 என்றதுக்குள்ள சுட்டுடுவேன். 1 2 3 நான் சொல்லுவேன் இல்லையா? நீ சொன்னியா? ஐயோ ஐயோ ஐயோ! என்னடா அது? சொல்ற கங்கா நீயாடா? ஏண்டா என்ன பாகம் பிரிவினைன்னு வளர்ற? இங்க கேட்ட? ஆமா. ஐயோ எங்க அப்பா கிட்ட தைரியமா நேருக்கு நேரு நின்னு கேட்கணும்னு சொல்லித்தான் தண்ணி போட்டு வந்தேன். ஆமா, இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? உன்னை போட்டு தண்ணீரை துவைச்சு எடுத்ததே எங்க அப்பா தான். ஐயோ! ஆமா, மிச்சம் ஏதாவது வச்சிருக்கிறியா? ஏண்டா நீயும் உங்க அப்பா முன்னால தைரியமா நின்னு பாக பிரிவினை கேட்க போறியா? விடுறானா? இத்தட அவ்வளவுதான்.